வணக்கம். இன்னைக்கு என்ன மூவி பத்தி பேச போறோம்னா, ஒரு வெப் சீரிஸ் பத்தி பேச போறேன். ஹிந்தியில எடுக்கப்பட்டு மொழிபெயர்ப்பு பண்ணி நம்ம தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அ பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு அ ஒரு வெப் சீரிஸ் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம தமன்னாவும், ரித்தேஷும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இதுல பார்க்கும்போது, தமன்னா ஒரு ஒரு அம் கவுன்சிலிங் குடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் மாரி இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. மேரேஜ் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேரேஜ் புரோக்கர் பண்றது இருக்கு இல்லையா? அதெல்லாம் பண்ணுவாங்க. மேரேஜ் அரேஞ்ச்மென்ட் பண்ணக்கூடிய அந்த இடம். அது மாரி ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பண்றது, கல்யாணத்துக்கு தேவையான அந்த அலங்காரங்கள் பண்றது, இந்த மாரி ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பண்றது. இந்த மாரி கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்களை பண்றது, வரன்களை தேடி சேர்த்து வைப்பது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் தமன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. ரித்தேஷ் அவங்க ஒரு வக்கீலா இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாருன்னா, டிவோர்ஸ் வாங்கி குடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாரு. சோ இவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு வேலைய செஞ்சுட்டு இருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகும் அப்டின்னா, 2 பேருக்கும் ஒரே இடத்துல ஆபீஸ் லொகேஷன் அமையற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். ஆல்ரெடி ரித்தேஷ் அந்த ஆபீஸ் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயும் இன்னொரு ஷேரிங் ஸ்பேஸ்ல தமன்னாவுடைய ஆபீஸும் அமைய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துரும். சோ இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டைகள்லாம் வரும். ஆனா ரித்தேஷ் என்ன சொல்லுவாருன்னா, நான் டிவோர்ஸ் வாங்கி குடுக்குற ஒரு இடத்துல இருக்கிறேன். எனக்கு பக்கத்திலேயே நீங்க ஆபீஸ போட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு வேலைய பார்த்தீங்கன்னா எப்படி? அப்படின்னா, இதுல என்னங்க இருக்கு? நான் என்கிட்ட வரப்போறவங்க கல்யாணத்துக்கு வரன் கேட்டு வரப்போறாங்க. அவங்கள நான் இது பண்ண போறேன். ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கேட்டு வரப்போறாங்க. அவங்களுக்கு நான் சர்வீஸ் குடுக்க போறேன். இதுக்கும் உங்க வேலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ அவர் சொல்றாரு, "நீ இங்க இருக்கக்கூடாது. நீ வேற ஆபீஸ் லொகேஷன் பார்த்துட்டு போயிரு. இங்க இருக்காத" அப்படின்ற மாரி ரொம்ப ரூடா பேசுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒருத்தர் சண்டை போட்டு கடைசியில 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க. இதுல என்னன்னா 2 பேருக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். இவங்களும் ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட கமிட் ஆகி, அந்த கமிட் ஆன பையன் இறந்து போயிருப்பான். இவரும் ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்றதுக்கு 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டிவோர்ஸ் பண்ணிடலாம். அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க. இவர் குடுத்திருக்க மாட்டாரு. குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி 2 பேருக்குமே லைஃப்லயே ஒருத்தங்க இருப்பாங்க. இப்ப ஆனா தனியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. சோ ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருக்கும் ஓகே நம்ம 2 பேருக்கும் செட் ஆயிடும் அப்படின்ற மாரி தோணும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்றாங்க, எப்படி கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிறத இதுல ஒரு கதையா சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்பலாம் ஒருத்தர கல்யாணம் பண்ணோமா அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் கொஞ்சம் அது குறைஞ்சிட்டே வருது. ஒத்து போகலைன்னா பிரிஞ்சிட வேண்டியதுதானப்பா அப்படிங்கிறது ரொம்ப சகஜமா ஆயிட்டு வருது. அதே மாதிரி சில விஷயங்கள், விபத்து மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கடைசி வரைக்கும் யார் கூட வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அவங்க அவங்கள இழக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நெறைய பேர் லைஃப்ல நடக்குது. நம்ம ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே பேசி ஓகே ஆகி, எல்லாம் கூடி வர நேரத்துல ஏதோ ஒரு விபத்துல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இறந்து போற மாரியான நிகழ்ச்சிகள்லாம் நெறைய பேர் லைஃப்ல நடக்குது. சோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுல வச்சிருக்காங்க. சோ அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது, அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அமையும். நம்ம அந்த மாதிரி ரொம்ப அதே நினைச்சுக்கிட்டு, அதுக்குள்ளவே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு, நம்ம மைண்ட டிப்ரஸ் ஆக்கிட்டு, நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரிலாம் இருக்காம, அதுலருந்து வெளியில நம்ம நம்ம லைஃப்பையும் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு இன்னொரு லைஃப் இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல லைஃப் நம்மளுக்கு அமையும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதுதானே. எல்லாருக்கும் எப்படின்னா, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரஷன சந்திக்காம நம்ம லைஃப் கடந்து வந்திருக்கவே முடியாது. அதாவது கிறிஸ்டல் கிளியர் ஹார்ட் அப்படிங்கிறது யாருக்குமே இருக்காது. நெறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கும். எல்லார் ஹார்ட்லயுமே ஸ்க்ராச்சஸ் அதிகமா தான் இருக்கும். அத வெளியில காமிச்சுக்கிறோம், காமிக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். இருந்தா கூட கிறிஸ்டல் கிளியரா அப்படியே அந்த கண்ணாடியில எந்த ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாம அவ்ளோ கிளியரான ஒரு ஹார்ட் அப்படிங்கிறது யாருக்குமே இருக்காது. ஏன்னா நெறைய விஷயங்கள்ல நம்ம அடிபட்டிருப்போம். நெறைய விஷயங்கள இழந்திருப்போம். நெறைய விஷயங்கள நம்பிக்கை வச்ச இடத்திலேயே நம்ம அத மீறி வெளியில ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு கட்டாயம்
அநியாயத்துக்கு ஆளாயிருப்போம். இதுதான்டா நம்ம லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல வந்து அதுல ஒண்ணுமே இல்லாம எல்லாமே கை நழுவி போகி வேற ஒரு லைஃபுக்கு நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கூட ஆளாகி இருப்போம். சோ இந்த மாதிரி நிறைய ஸ்கிராச்சஸ் வந்து நிறைய பேரோட ஹார்ட்ல வந்து இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது அது அந்த அத சந்திக்காம வந்து வந்திருக்கவே மாட்டோம். நானும் ஸ்கூல் டேஸ்லயே நம்மளுக்கு வந்து கிரஷ் அது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? சோ அப்ப அதுல இருந்தே பார்க்கும்பொழுது நம்ம விருப்பங்கள் நடக்குதா? நடக்கலைன்னா அது வந்து ஒரு ஹார்ட்ல ஒரு ஸ்கிராட்ச் மாரி தானே நம்மளுக்கு விழுந்துரும். சோ அது லைஃப் லாங் அத வந்து நம்ம மாத்தவே முடியாது. கண்ணாடியில விழுந்த ஒரு ஸ்கிராட்ச் மாதிரி தான். சோ அத வந்து மாத்தவே முடியாது. அதோடயே நம்ம டிராவல் ஆயிட்டு இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து நம்ம டிப்ரெஸ் ஆகுறோமோ, இல்ல அத ஓவர் கம் பண்ணி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம லைஃப் வந்து மாத்த போறோமா அப்படிங்கிறது தான் வந்து இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கும். சோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒருவேளை நம்ம வந்து இவங்க தான் நம்ம லைஃப் அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள விட்டு பிரிஞ்சு போற ஒரு நிலைமையோ இல்ல அவங்கள மொத்தமா இழக்கக்கூடிய ஒரு நிலைமையோ நம்ம லைஃப்ல நடந்துச்சுன்னா அதையே நினைச்சு நம்ம மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு நம்மளும் கஷ்டப்பட்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் வரும்பா. அந்த லைஃப் நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். சோ அததான் வந்துட்டு இந்த மூவில சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. பார்க்கும்போது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ஆனாலும் கூட நல்லா தான் இருந்தது. மூவி பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா அப்படின்லாம் இல்ல. நெறைய எமோஷனல் ஃபீலிங்ஸ்லாம் நெறைய இடத்துல இருந்துச்சு. அத வந்து பார்க்கும்பொழுது ஓகே இது வந்து பார்க்கலாம். இந்த மாரி படங்கள்லாம் ஏன் இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த சாஃப்ட்டான படங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நெறைய வந்துகிட்டு இருந்தது. இப்பலாம் வந்துட்டு எது எடுத்தாலும் வந்து அந்த கன் சவுண்ட், பாம் போடுறது, அந்த வெடிக்கிறது, சிதறது இதெல்லாம் இல்லாம வந்துட்டு ஒரு படம் இருக்குமா? அப்படிங்கிறத வந்து தேட வேண்டியதா இருக்கு. அப்படியே இல்லைன்னா கூட ஹாரர் மூவி ஆயிடுது. சோ இந்த மாரி படங்கள் வர்ற இந்த காலகட்டத்துல இந்த மாரி சாஃப்ட்டான ஒரு மூவி அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதுல நெறைய மெசேஜும் கூட இருக்கு. லைஃப் நம்ம மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அதே லெவல்ல தங்கி டிப்ரெஸ்டா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரியான ஒரு அழகான ஒரு மெசேஜோட வந்த ஒரு படம் தான் பிளான் ஏ, பிளான் பி. நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. ஓகேங்களா? இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை. பாய்.